ఆసియా ఖండంలోనే రెండవ అతిపెద్ద వినాయక విగ్రహం తమిళనాడులోని పులియాకులం ఉత్తుకులి వద్ద కొలువై భారీ గ్రానైట్ శిలతో 19 అడుగుల ఎత్తు మరియు 190 టన్నుల బరువుతో ముంతి వినాయకర్గా పూజలందుకుంటూ మరియమ్మన్ ఆలయంలో కొలువైనారు మన గణనాయకుడు. அதோட ஒரு சின்ன கருத்தை மட்டும் சொல்லணும். உங்க பக்கத்துல சித்தி விநாயகர் ஒரு விநாயகர் வச்சீங்க, முந்தி விநாயகர். அந்த முந்தி விநாயகரை பார்க்கறதுக்கு முதல்ல வந்த அப்ப அந்த விநாயகரை கட்டி முடிக்கல. அந்த விநாயகரை போய் பார்த்துட்டு சொன்ன, ஆனா இது தேவேந்திர விநாயகர் என்று வையுங்கள், உலகத்திலிருந்து எவரிடத்தினாலும் தேவேந்திர விநாயகரை வழங்க வேண்டும், பேர் சொல்லியாவது வழங்குவார்கள் அப்படின்னு சொன்ன அவங்க நான் சொல்றதை கேட்கல. அன்னைக்கு தேவேந்திர விநாயகர் வச்சா இது தேவேந்திரனுக்கு பாத்தியப்பட்டதுன்னு சொல்லி இன்னைக்கு நம்ம வழிபாடு பண்ண முடியும். இவங்க முந்தி விநாயகர் சித்தி விநாயகர் வச்சாங்க, இப்ப அது அரசு உடமையாக்கப்பட்டு இங்க தேவேந்திரனுக்கு இல்லாம போச்சு. ஏன்னு சொன்னா நம்ம விட்டு கொடுத்து விட்டோம். தென் ஆசியாவில பெரிய விநாயகர் இந்த தேவேந்திரங்களை சொந்தக்காரன் கட்டிய இந்த விநாயகர் தான். அவனையும் இழந்திருக்க நம்ம உரிமை இழந்தோம், இங்கே கடவுளை இழந்தோம். வணங்குகின்ற கடவுளை கீழே வழிபட தேவைன்னு வழிபட முடியாம நம்ம தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அதுதான் நிலை. நீ ஒன்றுபட்டாய் என்று சொன்னால் தேவேந்திர வேளாண்மையை வாழ்வாதாரத்தை வென்றெடுக்க முடியும் என்று கூறி நான் அடுத்த முறை இந்த வேளையிலே பேசுகின்ற பொழுது தேவேந்திர வேளாளர் என்ற தனி பட்டியலோடு பேசுவேன் என்று கூறி எனக்கு வாய்ப்பளித்த சொந்தங்களுக்கு வணக்கம் கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.